हाई फ्रेंड्स वेलकम टू श्रीरंगास किचन इनकी नम्म किचन पूंडु चटनी रेसिपी தான் பார்க்க போறோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் காரத்துக்கு நான் 5 வரமிளகாய் எடுத்துர்க்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் இத வறுத்து வெளியில எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தோனே வெளியில எடுத்துறலாம் இப்போ நான் 1 கப் பூண்டு தோல் உரிச்சு எடுத்துர்க்கேன் இப்போ இத சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க நீங்க புளிக்கு பதிலா தக்காளியும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் பூண்டோட பச்சை வாசனை போய் பூண்டு நல்லா வதங்கி வரணும் நமக்கு இப்போ பாருங்க 5 நிமிஷம் போல ஆயிருக்கு பூண்டு நல்லா வதங்கி வாசம் வருது இந்த அளவுக்கு பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இத நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பானோன மிக்ஸி ஜார்ல மாத்தி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னியை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டில 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தாளிச்சதை சட்னில சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடைசியா இது மேல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அப்ப இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இட்லியோட சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thank you for watching